அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். அதாவது குடும்பத்தில வந்து எல்லாருமே ஒரு பக்கமா சண்டை போட்டு பிரிய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம வீரா வந்து கண்மணிகிட்ட பயங்கரமா சவால் விடுறாங்க. "உன் கதைய நான் முடிக்காம விடமாட்டேன். நீயா நானான்னு வந்து பார்க்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் அவங்க வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, ஜோசியக்கார் வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து வீட்ல ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து நம்ம ராகவன் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. "டேய் கார்த்தி, நீ பேசுனது வந்து தப்பு. ஒழுங்கா வந்து உங்கள் அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேளுடா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் பேசுகிறதுக்கெல்லாம் அவங்க தப்பான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ வந்து கத்திக்கிட்டு இருப்ப. அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியுமா? என்னாலாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் கார்த்தி, தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கடா. உங்கள் அண்ணிக்கிட்ட வந்து ஒழுங்கா மன்னிப்பு கேளு. அவ்வளோதான் சொல்லிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய், அவன் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? அவன் எதுவுமே பண்ணலையாடா" அப்படிங்கிற மாதிரி வள்ளி சொல்கிறாங்க. "அத்தை, நீ வந்து எப்பயுமே வந்து வீராக்கும் ராகவனுக்கும் தான் மாறனுக்கும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்ப. இப்போ கார்த்தியை வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டேன். நான் என்ன பாவத்தை பண்ணேன்? என் பொண்டாட்டி என்ன பாவம் பண்ணா? எங்கள் 2 பேர்த்த வந்து ஏன் ஒதுக்கி வைக்கிற? என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஒன்றுனா மட்டும் நீ கேட்கவே மாட்டேங்கிற" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் ராகவா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்டா. நான் எதுக்குடா அவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க. "டேய், அவங்க தான் சொல்கிறாங்கள்டா, 1க்கு 2 பேர் சொல்கிறாங்க கார்த்தி வந்து எதுவுமே தப்பாக பேசலைன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது வந்து எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி அவங்க வந்து தப்பாக தான் பேசுனாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நானே உன் கூட நின்னுட்டு கார்த்தியை வந்து சாரி கேட்க சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா ராகவா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய், உங்களுக்கெல்லாம் என்னடா குறை வச்சேன்? எதுக்குடா என்னை இப்படி ஒதுக்குறீங்க? உங்களை நான் அண்ணனாடா ட்ரீட் பண்ணேன். ஒரு நண்பன் மாதிரி தான்டா உங்க கூட பழகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து என்ன என் ஒய்ஃபை ஏன்டா இப்படி ஓரங்கட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டுட்டு விறுவிறுன்னு வந்து ராகவன் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம வள்ளி வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராகவன் வந்து என்னை ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அதனால ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "அவனை நான் ஒதுக்குறேன்னா சொல்லு வீரா, நானா ஒதுக்குறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க. "அத்தை, நீ ஃப்ரீயாக விடு அத்தை. அவன் கொஞ்ச நாள் அவன் நடவடிக்கையே சரியில்லை. அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஃப்ரீயாக விடு, பார்த்துக்குருவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைடா, இத்தனை வருஷத்தில் வந்து அவன் இப்படியெல்லாம் பண்ணதே கிடையாதுடா. இப்போ வந்து நான் ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து அவன் பையன் மாதிரி. பையனை போய் அம்மா வந்து ஒதுக்கி வைப்பாங்களா? என்ன இருந்தாலும் வந்து அவங்களுக்கு பையன் தான்டா ரொம்ப பிடிக்கும். அப்படி தான்டா எனக்கும் உங்களை விட அவனை ரொம்ப பிடிக்கும்டா. இருந்தாலும் இப்படி பேசிட்டு போகிறானே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அத்தை, உனக்கும் அவனை பிடிக்கும், அவனுக்கும் உன்னை பிடிக்கும் சரியா? நீ இந்த வீட்டில் இல்லைன்னா 1 மணி நேரம் ஆளக்கான்னா எங்கேன்னு கேட்குற ஆள் அவன் தான். ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டான், விடு அத்தை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "இல்லைடா, நான் அவனை வந்து இன்னும் சின்ன பையனாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். தீபாவளி அன்னைக்கு கூட வேட்டு போட மாட்டான். பட்டாசுனா பயப்படுவான், பேய்னா பயப்படுவான். எது ஒன்றுனா என்கிட்ட வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பான். இன்னும் நான் அந்த ராகவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க வந்து என்னை எதையுமே பார்க்கல" அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம வீரா இருக்காங்க, கண்மணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து மாடியில் நின்று பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து லட்டு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தெரியுதே. வீட்டில் நமக்கு இனிமையான செய்தி வந்ததுக்கப்புறம் எதை சாப்பிட்டாலுமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வீரா வராங்க. அவங்க மொபைல் ஃபோனில் உள்ள பாட்டை வந்து அமர்த்துறாங்க. "என்ன பாட்டு அமர்த்துற? பாட்டு பிடிக்கலையோ?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்மணி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. "இல்லை, நீ பண்ணுறது தான் பிடிக்கல" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நான் இன்னும் எதுவுமே பண்ணவே ஆரம்பிக்கலையே. இப்போ தான் நான் ஃபஸ்ட் லுக்கே விட்டுருக்கேன். இனிமே தான் ட்ரெய்லரு, டீசரு அது இதுன்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் உன்னால் தாங்க முடியாது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "கண்மணி, நான் உன்னை வந்து இத்தனை நாளாக எங்கள் அக்காவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நானும் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். இப்போ நீ வந்து எங்கள் குடும்பத்தை வந்து எப்படி நீ வந்து சீர்குலைக்க ஆரம்பிச்சியோ, இனிமேல் உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க. "என்னது, உங்கள் குடும்பமா?" அப்படின்னு கேட்காங்க. "நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் எனக்கும் ஆசை. என்ன பண்ணுறது, நீ தான் வந்து இந்த குடும்பத்தோட ஒட்டிக்கிற மாட்டேங்கிறியே, உன்னை என்ன பண்ணுறது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எனக்கு இந்த குடும்பத்தை நினச்சாலே அருவருப்பாக இருக்குது. இந்த குடும்பத்தை கெடுக்கிறது தான் என்னோடய வேலை" அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி சொல்கிறாங்க. "நீ கெடுக்கிறன்னா நான் அந்த குடும்பத்தை காக்கிறேன். இனிமேல் வந்து என்னைய வந்து நீ தங்கச்சியாக பார்க்க மாட்டேன், உன்னோட எதிரியாக தான் பார்க்க போகிற" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "பார்ப்போம், நீயா நானும் பார்த்துருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் வீரா, இங்கே பாரு, என் முன்னாடியெல்லாம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கடுத்து வந்து பிறந்தவடி நீ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யார் எப்போ பிறந்தாங்கன்னு முக்கியம் கிடையாது, யார் பயங்கரமாக செயல்படுறாங்கன்னு தான் முக்கியம். இனிமேல் வந்து வீரா என்ன பண்ணுவான் நீ பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சவால் விட்டுட்டு வீரா வந்து ஏணிப்படியிலேருந்து இறங்கி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து கவலையாகவே உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து டீ போட்டு கொண்டு வந்து நம்ம வள்ளி வந்து கொடுக்காங்க. "இந்தாண்ணே குடிண்ணே" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், "இருக்கட்டும், அவனுக்குள்ளே ஒரு ஓரமாக வச்சிரு, குடிச்சிடுறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அண்ணே, உனக்கு என்னண்ணே பிரச்சனை? எதுக்கு தான் இப்படி இருக்க? நானும் உன்னை கொஞ்சம் நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரியாக சாப்பிடல. இன்னைக்கு காலையில் கூட நீ சரியாகவே சாப்பிடலை. இப்போ பார்த்தோம்னா டீயும் குடிக்க மாட்டேங்கிற. உனக்கு என்னண்ணே பிரச்சனை?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னன்னு தெரியல, நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று குறையுது நம்ம வீட்டில்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "அண்ணே, நம்ம குடும்பம் சந்தோஷமாக தானே இருக்குது. ஏன் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? விடுனே" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும்
நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கா? யோசிச்சு பாரு. 2 பேருக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சுச்சு. ஆனால் இன்னும் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு குழந்தை சத்தம் கூட கேட்கல. அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வள்ளி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து ஒன்று போல் சேர்ந்து வாழ்ந்தால் தானே இங்கே வந்து குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. 2 பேருமே தனித்தனியாக தான் பிரிஞ்சு இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க வந்து சரி விடுங்க, எல்லாமே நடக்க வேண்டிய காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஜோசியர் வராரு. வந்தோடனே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கூப்பிட்டு வராங்க. ஜோசியர் எதுக்கு வள்ளி கூப்பிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அண்ணே கொஞ்ச நாளாகவே உன் மனசு சரியில்லை, வீட்டில் எதுவும் சரியில்லைன்னு சொல்கிற, அதனால தான் ஜோசியம் பார்ப்போன்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு உட்காந்து அவர் சோழி போட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும் அது ஒரு 10 வருஷம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் குலதெய்வம் வந்து நம்மளோட அம்மா அப்பா மாதிரி, அம்மா அப்பா பார்க்க வரலைன்னா அவங்க கோவப்பட தானே செய்வாங்க. அங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கையாவது நம்ம குலதெய்வத்தை போய் பார்த்து சாமி கும்பிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளை காவ காக்கிறதே அவங்க தான். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே தீரும் அப்படி சொல்லிட்டு அந்த ஜோசிக்காரங்க சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.